அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம கூட மூத்த ஊடகவியலாளர், பத்திரிகையாளர் அண்ணன் வளர்மை அறிவன் தான் இணைஞ்சிருக்கிறாரு. அவர் கூட பேச போறோம். வாங்க அவர் கூட பேசலாம். அண்ணன் வணக்கம். வணக்கம் மகளே, நலமா இருக்கீங்களா? நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? அருமை அருமை அருமை, மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அண்ணன், நேற்றைக்கு News18 தமிழ் தொலைக்காட்சியில் வெளியான ஒளிப்பதிவாளர் சந்தோஷ் அவர்களோட பேட்டியை நீங்களும் பார்த்திருப்பீங்க. நாம அவர் சொன்ன விடயங்களுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சந்தோஷ் என்கின்ற நபர் யாரு, அதை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. சந்தோஷ் என்பவர் வந்து பாத்தீங்கன்னா பிற்காலங்கள்ல ஐபிசி தமிழ் அதனுடைய லண்டன்ல இருந்து ஒளிபரப்பக்கூடிய தொலைக்காட்சியினுடைய தமிழ்நாடு பிரிவு அதனுடைய தலைவராக இருந்தாரு. அப்பொழுது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில அலுவலகம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா அதில் உள்ள வந்து எல்லாம் இணைந்து செயல்பட்டவர்கள் பூரா யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த திராவிட இயக்கங்களினுடைய, குறிப்பாக தற்பொழுது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய, எப்பொழுதுமே ஒரு ஒன்றுபட்டு இருப்பாங்க இல்லைங்களா, குளத்தூர் மணி, அதே போல வந்து இந்த பக்கம் வன்னியரசு, அதற்கு பிறகு வந்து தோழர் தியாகு, ஸோ இப்படிப்பட்ட இந்த குழுவினர் தான் அந்த ஐபிசி தமிழை முழுவதுமாக இந்த நிகழ்ச்சிகள்லாம் செஞ்சு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பொழுது அதனுடைய தலைமை பொறுப்பில் இருந்தாரு. முன்னதாக அவர் வந்து 2008-9 காலகட்டங்கள்ல அங்கே எள்ளாளன் திரைப்படத்திற்காக அவர் வந்து ஒளிப்பதிவு பயிற்சிகள் அளிப்பதற்காக அங்கே நிதர்சனம் குழுவினரால் அழைக்கப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது அவர் கொடுத்த தகவல். இதுதான் அவருடைய மிகச் சுருக்கமான ஒன்று. இவர் யாருன்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம மறைந்த மூத்த பத்திரிகையாளர் திரு சுதாங்கன் அவர்களுடைய உறவினர். இப்ப ஜென்ராம் இருக்காரு, அவர்களுடைய உறவினராகவும் இருக்காரு இவரு. கிட்டத்தட்ட இது வந்து சுதாங்கன் அவர்கள் சொல்லிதான் எனக்கு தெரியும். அப்ப என்ன சொன்னாருன்னா, ஜென்ராம் அதே மாதிரி தம்பி எல்லாம் நம்ம தான் வேலைக்கு இணைச்சு விட்டோம் அப்படின்னு சொன்னாரு. அவரு சுதாங்கன் அவர்கள் எனக்கு மிகவும் ஒரு நெருக்கமானவர், என்னுடைய நலன் விரும்பியவர். ஸோ அப்படி பேசிட்டு இருக்கும்போது சொன்னது. அதற்கு பிறகு நான் ஒரு முறை இதே வந்து சந்தோஷ் அவர் அங்க வந்து ஐபிசி நிர்வாக பொறுப்பில் இருந்தபோது, அப்போ வந்து நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று நடந்துச்சு. அதுக்கு வந்து இங்கிருந்து லண்டன் ஐபிசிக்கு வந்து நேரலை செய்யணும் அப்படின்ட்டு இங்கேயே வந்து ஸ்டுடியோ செட்டப் பண்ணியிருந்தாங்க ஐபிசி அலுவலகத்துல. அது போய் வந்து நேரலை செய்வதற்கான பணி, அந்த ஒரு நாள் பணியை என்கிட்ட ஒப்படைச்சிருந்தாங்க. அதை நேரலை செய்து கொடுத்துட்டு வந்தேன் நான். அதுக்கு ஒரு 4 மணி வரை நேரலை போச்சு. அதுக்கு பிறகு இந்த இணையத்தில் ஏற்பட்ட கோளாறுனால அது போகல. பட் நல்ல ஒரு முயற்சியா அது இருந்துச்சு. ஸோ அப்போதான் நம்ம வந்து அலுவலகத்தில் அந்த நேராக பார்த்துருக்கேன். இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு அவர் சுத்தமாக நான் மறந்துட்டேன். நேற்று காணொலியில் பார்த்ததுக்கு அப்புறம் தான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு பார்த்ததுக்கு பிறகுதான் இவர் தான் அந்த சந்தோஷ் அப்படிங்கிறது தெரிஞ்சது. இதுதான் அவருடைய பின்னணி தகவல்கள். சரிண்ணே, மகிழ்ச்சி. இப்ப நேற்றைக்கு அவருடைய News18 பேட்டியில பல முக்கியமான செய்திகளை பகிர்ந்திருந்தாரு. குறிப்பா அண்ணன் சீமானை நோக்கி மிக கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு. அதுலயும் ரொம்ப ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, அண்ணன் சீமானும் தேசிய தலைவரும் சந்தித்து கொண்ட நிகழ்வை பற்றியும், அவர்கள் இருவரும் எடுத்துக்கொண்ட படங்களை பற்றியும், அடுத்ததாக அங்கே நடந்ததாக அண்ணன் சீமான் சொல்லிய பல விடயங்கள் பொய் என்றும் குறிப்பிட்டு சொல்லி இருந்தாரு. அதையெல்லாம் பாத்தீங்களா? அதை பத்தி உங்களோட முதல் கட்ட கருத்து என்ன? இதுல என்னன்னா, நீங்க அந்த நேர்காணல் முதல்ல எதற்காக இந்த காலகட்டத்தில் அவர் கொடுக்கிறாரு அப்படிங்கிற கேள்வி வந்து நமக்கு எழுது. இது 14 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன போது இப்பயே அது நேர்காணல் கொடுக்கிறாரு அப்படிங்கிறது. 2வது, இவர் வந்து ஒரு நடுநிலையான ஒளிப்பதிவாளர். இவர் எந்த கட்சியும் சாராதவர், எந்த இயக்கத்தையும் சாராதவர் தானே. அப்போ இந்த காலகட்டத்துல இப்பொழுது வந்து நிறைய வந்து குறிப்பாக சரி ஈழம் தொடர்பான, அதே போல திரு சீமான் அவர்கள் தொடர்பான ஒரு பரபரப்பான விவாதங்கள் போயிட்டு இருக்கும்போது நம்ம வந்து விளக்குவோமே அப்படின்னு வந்திருந்தோம்னா, நீங்க ஒரு நடுநிலையான ஒரு நீங்க ஒளிப்பதிவாளராகவோ அல்லது ஊடகவியலாளராக இருந்தா என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா, அங்க நான் போனேன், அங்க பார்த்தரானு, அங்க இருந்தபோது வந்தாரு, இதெல்லாம் செஞ்சாரு அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனா இந்த நேர்காணல் தொடங்குறதுக்கு முன்னாடியே அவர் வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய கருத்தை, சீமான் அவர்கள் குறித்த தன்னுடைய கருத்தை அவர் வந்து திணிக்கிறார் முதல்லயே. ஏங்க, இன்னைக்கு பாக்குற சீமான்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீ வேற எங்கேயா அப்படி ஒப்பிட்டு பேசாதீங்க. அன்னைக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவர் ஒரு தோல்வி பெற்ற படத்தை எடுத்துட்டு வந்தவர். அவரெல்லாம் அங்க வந்து பெரிய ஆளெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. வாட்டில வந்தாரு, இருந்தாரு, 3 நாள் அவர் யாருன்னே தெரியாது. அதற்கு பிறகு சேரலாதன் கூட்டிட்டு போய் அறிமுகப்படுத்தாரு. அவர்ல இப்போ ஒன்றும் பெரிய ஆள ஒர்த்தே கிடையாதுங்க அவரு அப்படின்னே எடுத்துடனே தொடங்குறாரு அவர். இது இவருக்கு தேவையான வேலையா அப்படிங்கிற, அதுவும் பொதுல வந்து என்று அது குறிப்பா அவர் யோசித்திருக்க வேண்டாமா? இவர் அந்த காலகட்ட சீமானை போலவே இப்போ பார்த்தது வந்து அவருடைய பிழை. இன்று சீமான் அவருடைய வளர்ச்சியும் நிலைப்பாடும் வேறு. அவர் 2008 பார்த்தது போலவே ஒன்றுமே, அப்படியும் அதுவே தவறான ஒன்று. அடுத்ததாக மிக முக்கியமா அவர் சொன்ன தகவல் வந்து எந்த இடத்துல அவர் வந்து மிக முக்கியமா சறுக்குனார் நம்ம பார்த்தோம் அப்படின்னா,
இவர் வந்து இவரை பத்தி தலைவருக்குள்ள தெரியாதுங்க, இவர் வந்து சேராதான் கூட்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு அப்படின்னு சொல்றாரு. ஆமா ஆமா ஆனா அதே வேளையில் பாரதி ராஜா அவர்கள் முதல்ல ஏற்கனவே ஒரு நேர்காணல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் போய் அமர்ந்திருக்கும் போது பொட்டார் வந்து இந்த துண்டு செய்தித்தாள்கள் அதெல்லாம் காமிச்சு இது யாரு பேசுறது, இது யாரு இந்த பையன் அப்படின்னு கேட்டபோது நான் ஷாக் ஆயிட்டேன். பொட்டாரே கேட்கிறாரு, அது வந்து சீமானுடைய அவர் பேசியனுடைய செய்தி துண்டுகள். அப்ப யார் இவரை நான் பார்க்கணுமேன்னு சொன்ன போது, இல்ல நம்ம தம்பி தான், நம்ம பையன் தான், நல்ல தமிழ் உணர்வாளர், நல்ல தமிழ் மொழி மீதும் நல்ல ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ் பேச்சாளர்னு சொன்னேன். அதற்கு பிறகுதான் அவர்கள் அழைத்து பேசியிருக்காருன்னு சொல்றாங்க. பாரதி ராஜா ஐயா பொய் பேச மாட்டார். அவருக்கு அரசியல் தேவையோ இது போன்ற இந்த நேரத்துல வந்து காணொலி கொடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. இல்ல அதற்கான அவசியமும் அவருக்கு இல்லையே, பொய் சொல்றதுக்கான அவசியமும் ஐயா பாரதி ராஜாவுக்கு இல்ல. அப்ப அவங்க சொல்றாங்க, தெளிவா சொல்றாங்க. அப்போ என்னன்னா, இதுல என்னன்னா, இவர் வந்து முழுக்க அந்த இப்ப நமக்கு இந்த சந்தோஷ் மீது அடுத்த ஒரு நமக்கு வந்து ஒரு ஐயம் எப்படி எழுதுனா, இவர் முழுக்க அத்தனை தலைவர்கள் இவர் சந்தித்த அத்தனை பேரையும் சொல்றாரு, அத்தனை நிகழ்வுகளை எல்லாம் சொல்றாரு. அப்ப மிகச்சிறந்த பரவாயில்ல பார்த்து நிறைய வந்து இயக்கத்தை பத்தி முழுசா தெரிஞ்சவர் போல என்று மேலோட்டமாக தோன்றினாலும் கூட அவருக்கு இந்த அடிப்படை ஒன்று தெரியல. பொட்டாரே நேரடியாக வந்து பாரதி ராஜா அவர்களிடம் கூறி இது யாரு என்ன வரும்னு கேட்கும் பொழுது, அப்ப பொட்டார் வந்து தலைவர்கிட்ட இது பற்றி தகவல் சொல்லாம இருந்திருப்பாரா, அல்ல ஒப்புதல் பெறாம வந்து திரு சீமான் அவர்களை அங்க வரவழைப்பாங்களா? ரெண்டாவது, நீங்க யாரே எங்கிருந்து வரவழைத்தாலும் அங்க கடைசியா வந்து கிளியரன்ஸ் வாங்க வேண்டிய இடம் வந்து உளவு பிரிவு. இல்ல, உளவு பிரிவினுடைய கிளியரன்ஸ் இல்லாம அங்க யாரையும் உள்ளே விட மாட்டாங்க. அப்போ அப்படி இருக்கிற போது இவர் என்னமோ இவர் வந்து நான் கூட இன்னைக்கு பதிவுகள் எழுதியிருந்தேன், என்னமோ சீமான் அவர்கள் அப்படியே மாட்டு வண்டியில் ஏறி போய் பொறிகடலை தின்னுட்டு அப்படியே அந்த ஈழத்து பக்கத்தாக ரோடா தெரிஞ்சது போலவோ சேரா இவரை பார்த்து கூட்டிட்டு போய் யாரோ வந்திருக்காங்கன்னு அறிமுகப்படுத்துறது போல அவ்வளவு அலட்சியப்படுத்துறாரு. இந்த சந்தோஷுடைய ஒவ்வொரு இந்த நேர்காணல முழுக்க இருந்தது. அவர்களோட பெரிய ஆள் கிடையாதுங்க, அவரெல்லாம் சாதாரண ஆளுங்க, அது வந்தாருங்க, அவர்லாம் ஒர்த்தே கிடையாதுங்க. அவர் வந்து எதுக்கு திரும்ப கூப்பிட்டாங்க, ஒன்லி அங்க வந்து பார்த்துட்டு இங்க வந்து பேசுற கூப்பிட்டாங்கன்றாரு. அப்போ நம்ம என்ன கேள்வினா, அந்த காலகட்டத்தில் திரு சீமான் அவர்கள் 2 படங்களை இயக்கிட்டாங்க. அந்த படம் ஒரு வெற்றி படமாக, பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அது வந்து ஒரு புகழ்பெற்ற படமா இருந்துச்சு. முன்னதாக 2005ஆம் ஆண்டிலேயே மேதகு தலைவருடைய 50வது அகவை நாளில் நிதர்சனத்திற்காக இவருடைய வாழ்த்து பதிவும் இடம்பெற்றிருக்கிறது 2005ஆம் ஆண்டிலேயே. 2007ஆம் ஆண்டுல கனடாவில வந்து இவர் உரையாற்றி இருக்கார். அப்ப 2005, 2007ஆம் ஆண்டுகள் எல்லாம் மேதகு தலைவர் அவர்களுக்கு இவரது உரையை பற்றியோ இவரது பேச்சை பற்றி பார்க்காமல் இருந்திருப்பாங்களா, கேட்காமல் இருந்திருப்பாங்களா, இவர் யார் என்று தெரியாமல் இருந்திருக்குமா? அதற்கு பிறகு பொட்டார் வந்து அழைத்து இவர் எங்க அழைத்த போது இவர் யார் என்றே தெரியாமல் தான் வந்து அவங்க வந்து அங்கே உள்ளே அழைத்தார்களா என்ற கேள்வி எல்லாம் வருது இல்லைங்களா? அப்படி ஏன் இவர் வந்து சிறுமைப்படுத்த வேண்டும்? சீமான் அவர்கள் இவர் ஏன் சுருக்க வேண்டும்? அப்ப நான் என்ன சொல்றேன்னா, அவ்வளவு அப்பவே ஒரு ஹை ப்ரொஃபைல்ல வந்து இருக்காரு சீமான் அவர்கள். அந்த காலகட்டத்துல சந்தோஷ் எப்படி இருந்தார்? ஸ்டீஃபன் ஸ்பீல்பர்க் மாதிரி இருந்தாரா, இல்ல வந்து PC ஸ்ரீராமுடைய அசிஸ்டண்டா இருந்தாரா? ஒரே ஒரு ஷார்ட் பிலிம் எடுக்கிறாரு, அது வந்து வெளிநாடுகள் பயங்கரமான விருதுகளை பெற்றிருந்தார். நமக்கு ஷார்ட் பிலிம்ஸை பத்தி நமக்கு தெரியும். நமக்கு வந்து ஒவ்வொரு நாட்டுக்கு வந்து விருதுக்கு நம்ம தான் அனுப்புறோம். அவனும் கூப்பிட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு மூலை முடுக்கில் உட்காந்துருக்க சந்தோஷே இப்போ ஷார்ட் பிலிமை கொடுங்கன்னு எந்த பிலிம் ஃபெஸ்டிவலும் கேட்க மாட்டான். நம்ம அப்ளை பண்றதுல வந்து நல்லா இருந்துச்சுன்னா தேர்ந்தெடுக்க போறான். என்னமோ அது வந்து யாருக்குமே தெரியாதது போல தான் ஒரு வெறும் ஷார்ட் பிலிமை மட்டுமே எடுத்துக்கொண்டு அந்த ஒரு ப்ரொஃபைல இருந்து கொண்டு சீமான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது அது அவருடைய சீமானை சிறுமைப்படுத்த வேண்டும், சீமான் மீது ஏதோ கடுமையான ஒரு கோபமும் வன்மமும் இருக்கிறதா நம்ம காண்பிக்குது. ஸோ இப்படியே பேசிட்டு வரவர். ஆனால் அவர் என்ன சொல்றாருன்னா, ஊர் கேள்விக்கு பதில் சொல்றாரு. சீமான் அவர்கள் தலைவரை பார்த்தாருங்க, இந்த போட்டோ இல்லைங்க, அதுக்கு வீடியோவே இருக்குங்க அப்படின்றாரு. அப்புறமா சரிங்க, அப்புறம் ஆமைக்கறி ஆமாங்க இருந்துச்சுங்க, அவர் சாப்பிடல நான் சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டதை பார்த்துட்டு அவர் சாப்பிட்டதா சொல்றாரு அப்படின்றாரு. இப்படிதான் ஒரு ஹெல்யூசினேஷன்ல வந்துட்டாரு. ஸோ இப்ப எப்படி கொண்டு வர்றாருன்னா, அவர் வந்து ஹெல்யூசினேட்டட் ஆளு, அவர் இங்க வந்து மக்களை வந்து இளைஞர்களை ஏமாற்றுகிறார், அவர் வந்து தலைவரை சந்தித்தை போல ஒரு புகைப்படத்தை வைத்துக் கொண்டு செய்கிறாரு, இதன் மூலமாக வெளிநாடுகளில் பணம் திரட்டுகிறார். இப்படித்தான் அவருடைய ஒரு ஃபேப்ரிகேஷன் முழுக்க அந்த நேர்காணல் முழுவதுமே இப்படி ஃபேப்ரிகேட் பண்றாரு அவர். ஆனால் அவருக்கே தெரியாம நிறைய உண்மைகளை அவர் சொல்லிட்டார். தலைவரை சந்தித்தது உண்மை, 74 துப்பாக்கி இருந்தது உண்மை. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து 3 நாட்கள் படப்பிடிப்பில் கலந்து கொண்டது உண்மை. இன்னொரு இடத்துல சொல்றாரு, ஒரு நாள் சீமான் 3 நாட்கள் மொத்தம் 13 நாட்கள் இருந்தார், 3 நாட்கள் படப்பிடிப்பு தளத்துக்கு வந்தாருன்றார். ஆனா அந்த ஒரு நாள் நான் தான் படத்தை இயக்க சொன்னேங்கிறார். அது அவர் படத்தை ஒரு நாள் இயக்குவதற்கு நான் அனுமதித்தேன்கிறாரு. சொன்னேன்னு கூட பரவாயில்ல, நான் அனுமதித்தேன்கிறாரு.
அது நிதர்சனமுடைய நிகழ்வு. தலைவர் அவர்களும் பொட்டார் அவர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்து சேரலாதனை ஒருங்கிணைக்க செய்து அவர் வரவழைச்சிருக்காங்க. அப்ப இயக்க சொல்லியிருக்காங்கன்னா, இவர் என்ன சொல்றாரு, இவர் என்னமோ சீமான ஒரு நாள் டைரக்ட் பண்ணிட்டுமாப்பா இந்த படத்தை என்று சந்தோஷம் கெஞ்சியது போலவும், உடனே பரவாயில்லப்பா நீ பண்ணுப்பா என்று சொல்வதை போலவும், அது என்ன ஒரு ஆணவ போக்கு. உன்னுடைய சீனியாரிட்டி என்ன, அவருடைய சீனியாரிட்டி என்ன? சீமான இவரே சொல்றாரு. இந்த இடத்துல ஒரு கேள்வி வருதுன்னு, அவர் படத்தை மட்டும் ஒரு நாள் இயக்க அனுமதிச்சேன் அப்படின்னு சொல்லல. அவர் அங்க இருந்த அந்த 22 நாள் எங்கெங்க போனாரு, யார் யார பார்த்தாரு அப்படிங்கறது முதல் கொண்டு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. எனக்கு இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது. இப்ப அப்படி அண்ணன் சீமான் அவர்கள் எங்க போனாரு, வந்தாரு, யார பார்த்தாரு அப்படிங்கிறது எல்லாமே இவர்கிட்ட பகிரப்பட்டு இருக்குமா? இவர் என்ன அவ்வளவு முக்கியமான ஆளா? இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, சீமான் அவர்கள் 2008 2009 பிறகு அங்க யாருமே இல்லை, எல்லாமே இறந்துட்டாங்கன்னு உறுதி பண்ணதுக்கு பிறகுதான் இவர் வெளியில பேசுறாரு. இவர் பொய்களை பரப்புறாருன்னு சொல்றாரு. இது போன்ற சீமான் மீது சந்தோஷ் சொல்லி சுமத்திய குற்றச்சாட்டுகள் எல்லாம் சந்தோஷம் தான் பொருந்தது. என்ன காரணம்னா, இப்ப எங்க யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி இவர் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இவரு கம்ப்ளீட் ஐட்டினரி எனக்கு தெரியுன்றாரு. அவர் முரண்பாடுகள் மிக முக்கியமா சொல்றாரு. எனக்கு சீமான் வந்ததுல இருந்து அவர் வெளியேறி வரை அத்தனை ஐட்டினரியும் எனக்கு தெரியும், துல்லியமாக என்னால் சொல்ல முடிந்தால் என்னோட வாதம் செய்ய சொல்லுங்கன்றார். ஒண்ணு. அடுத்து இந்த இடத்துல என்ன சொல்றாரு, எங்க சீமான் சொல்றாருங்க எல்லாத்தையுமே சரியா குறிச்சு வைப்பாங்க, யார் வந்தாலும் போனாலும் குறிச்சு வைப்பாங்க, அப்படிலாம் கிடையாதுங்கன்றார். முரண்படுறாரு. இதே நம்ம தொலைக்காட்சி வானொலியினுடைய ஐயா ஜாஃபர் அலி ஐயா போனாங்க இல்லைங்களா, அப்ப சொல்றாரு பாத்ரூம் போயிட்டு வந்தது கூட குறிச்சு வச்சாப்பா, 11 நிமிடங்கள் பாத்ரூம் போயிட்டு வந்தாலும் குறிச்சு வச்சு அவ்வளவு பெரிய மூத்தவர் சொல்றாரு. இவர் என்ன சொல்றாரு, அதெல்லாம் பொய்யுங்க அப்படின்றாரு. அப்படி ஒரு அமைப்பே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அடுத்த வார்த்தை என்ன சொல்றாரு, என்கிட்ட கம்ப்ளீட் ஐட்டினரி இருக்கு, ஒவ்வொரு செகண்ட் நிமிடத்தில் சீமான் எங்கெங்கெல்லாம் இருந்தார் என்ற புள்ளி விவரங்கள் என்கிட்ட இருக்குன்றாரு. இது என்ன முரண்பாடு? அடுத்து என்ன சொல்றாரு, சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட எப்படி கொண்டு வந்துட்டாருன்னா, சமையல் செய்யக்கூடிய செஃப் போல, 5 ஸ்டார் ஹோட்டல் செஃப் போல அவர்கள் எல்லாம் மாற்றி விட்டாரு, அவர் பிம்பப்படுத்திட்டாரு சொன்ன அவரு அடுத்த 2வது வரியில் என்ன சொல்றாரு, எனக்கு ஒரு சிறப்பான ஒரு கறியை மேதகு தலைவருடைய செஃப் எனக்கு செஞ்சு கொடுத்தாருன்றாரு. அப்ப நீ மட்டும் அவருக்கு செஃப்னு நிறுத்துறியா, இது 5 ஸ்டார் ஹோட்டலா நிறுத்துறியா, இல்ல 6 ஸ்டார் ஹோட்டலா நிறுத்துறியா? எதுக்கு இத்தனை முரண்? அவர்லாம் திரும்ப தான், அவர்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. இப்ப நான் என்னுடைய அந்த தரவுங்க, சூசையனுடைய குரல் பதிவும் அந்த புகைப்படத்தை மட்டும் நான் கொடுக்கலன்னா இந்த அளவுக்கு சீமான் நாம் தமிழர் கட்சி வளர்ந்திருக்க முடியாதுங்கிறதா ஒட்டுமொத்தமாக நேர்காணல்ல சொன்னது. அதுல ஒரு முக்கியமான முரண்பாடு இருக்குன்னு, பேட்டியோட தொடக்கத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப இருக்கிறது உண்மையான படம் இல்ல, உண்மையான படமும் அதற்கான காணொலியும் எங்கிட்ட தான் இருக்கு அப்படிங்கிறாரு. பேட்டியோட முடிவுல இவ்வளவு தூரம் சீமான் வளர்ந்ததற்கே நான் கொடுத்த ஆடியோவும் நான் கொடுத்த அந்த புகைப்படம் தான் காரணம் அப்படிங்கிறாரு. முதல்ல நான் புகைப்படத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னாரு, இப்ப நான் புகைப்படத்தை கொடுத்தேன் அப்படிங்கிறாரு. இந்த இடத்துலயும் அவர் கடுமையா முரண்படுறத பார்க்க முடியுது. அது ரொம்ப இயல்பான ஒரு நேர்காணலே இல்லைங்க மகளன். அது ரொம்ப பதட்டத்தோட ஒரு ப்ரீ டிட்டர்மைன்ட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு முன் முடிவை எடுத்துக்கொண்டு இப்படி எல்லாம் சொல்லணும்னு சொல்லிட்டு கடைசியில் வேறு வழி இல்லாம உண்மை பற்றி கேள்விகள் வரும்பொழுது எல்லாமே உண்மையை சொல்லிட்டாரு அவரு. சோ இப்ப அவர் முழுக்க உறுதிப்படுத்திட்டாரு அவரு அந்த காலகட்டத்தில் ஒரு மிக மதிப்புமிக்க. 2வது என்னன்னாங்க, இப்ப இவர் தன்னை ஒளிப்பதிவாளர் அப்படிங்கிறத அது ஒட்டுமொத்தமா நிதர்சனத்துக்கே ஒரு தலைவர் மாதிரி இவர் தன்னை அந்த நேர்காணல் அப்படிதான் இருக்கு. மேதக தலைவர் கூட இப்படி பேச மாட்டார். அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைங்க. சீமானுக்கு என்னங்க வேலை, அவர் இங்க பார்த்துட்டு போய் பேசணுங்க அப்படின்றாரு. சரி, இப்படி போய் பார்த்துட்டு பேசின சீமானே இன்று 36 லட்சம் வாக்குகளை வாங்கி நிற்கிறாரு. நீ ஒட்டுமொத்த நிதர்சனத்துக்கே நீதான் தலைவர் மாதிரி இருந்தாலும் நீ என்ன பண்ணிட்டு இருந்த இத்தனை நாள்? 2வது, இத்தனை ஆண்டு காலமாக என்னிடம் ஆவணங்கள் இருக்கின்ற, என்கிட்ட தான் அந்த வீடியோ இருக்குன்னு ஏன் பேசல பொது வழியில? இன்று சீமான் அவர்கள் இப்படி பேசி தமிழ்நாட்டில் இங்கே தடை செய்யப்பட்ட இயக்கமாக இங்கு உருவகப்படுத்தி வைத்திருந்த அந்த இயக்கத்தினுடைய தலைவரை, அவர் தமிழர் தலைவர் அவர் எதுக்குடா நீங்க இயக்கத்தை வேணா தடை பண்ணிக்கங்க, அவருடைய உணர்வுகளையும் அவருடைய பொறுப்பையும் அவருடைய அந்த முகத்தையும் எப்படி தடை பண்ண முடியும் என்று சொல்லி இன்று பேசும் அளவிற்கு விவாத பொருளாக பொது மேடைகளில் வரக்கூடிய ஊடகங்களை இன்று விவாதிக்கிறாங்க. திரு சீமானா கூட சொன்னாரு, பாத்தியா சன் டிவிக்கான தலைவர் படத்தை காட்டவே மாட்டானா, காட்ட வச்சுட்டு பாத்தியா அப்படிங்கிறாரு. சோ இதெல்லாம் இப்படிப்பட்ட நிலையில இப்படி ஒரு விவாதம் வந்த போது இந்த நிலையில தான் சந்தோஷ் வராரு. அப்போ இன்னொன்னு நல்லா கவனிச்சீங்கன்னா மிக முக்கியமா, இந்த குரல் பதிவு கொடுத்ததை ஒரு நாள் சீமான் சொன்னாருங்க, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், அப்ப என்னோட உதவியாளர் அதை பதிவு செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லாரு. என்ன இது இருக்கணுங்க, நான் கொடுத்ததை மறைச்சிட்டு இவர் இப்படி சொல்றாரு, நான் போய் தடா சந்திரசேகர் ஐயாட்ட சண்டை போட்டேன்,
குளத்தூர் மணியன்ட்ட சண்டை போட்டேன், தடா சந்திரசேகர் சமாதானப்படுத்தினாரு. இதுக்கு சீமான் விளக்கம் கேட்ட போது சீமான் சொன்னாரு, தம்பி நீங்க இப்ப வந்து திரைத்துறையில இருக்கீங்க, உங்க மூலமா வந்ததுன்னு சொன்னா உங்க கரியர் ஸ்பாயில் ஆயிரும்பா அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப நியாயமான ஒரு காரணம். ஆனா அதை ஆத்திரமா கொண்டு வராரு. இப்படி மறைச்சிட்டாரு பாத்தீங்களா, அப்படி மறைச்சிட்டாரு பாத்தீங்களா. ஒரு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஒரு போராளி ஒருவர் வந்து சிரஞ்சீவி மாஸ்டர் ஒருத்தர் வந்து நான் உடம்பு சரியில்லாம படுத்திருந்தேன், அப்ப வந்து ஒருத்தர் கூட்டு வந்த போது பார்த்தா நான் ஷாக் ஆயிட்டேன், இவர் எதுக்கு இங்க கூட்டு வந்த அப்படின்னு திட்டின சீமான. அவர் சொன்னாரு, ஏதோ வந்துட்டாருப்பா, கூட வந்துட்டாரு, பாக்கணும்னாரு, கூட்டு வந்துட்டாருன்னா முதல்ல அவர் வெளியில போக சொல்லு அப்படின்னு எதுவும் சொல்லிட்டேன். அவர் யாருன்னு பார்த்தா சிரஞ்சீவி மாஸ்டர் போராளி அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு அன்னைக்கு சீமான் வந்து என்னை கூட்டிட்டு வந்து அழைச்சு வந்து என்னை பார்த்துட்டு அடுத்த நாள் வந்து சிரஞ்சீவி மாஸ்டர் கைதாகிறாரு அப்படின்னு சொல்றாரு. இது நமக்கு சிரஞ்சீவி மாஸ்டர் யாரும் எனக்கு தெரியாது, அவரோட ப்ரொஃபைல் தெரியாது, அவர் சொன்னதுல இருந்து நம்ம பாக்குறோம். எதுக்காக அந்த இதை வந்து நம்ம சொல்றோம்னா, என்ன சொல்றாருன்னா, என்னை வந்து சீமான் அழைச்சிட்டு வந்து பார்த்து அடுத்த நாள் அவர் கைது செய்யப்பட்டாரு, காட்டி கொடுத்து விட்டார் சீமான்றார். இந்த ஒரு காரணத்துக்காக தான் இதை நம்ம வந்து பேச வேண்டியதா இருக்கு. சரி, அவருக்கு நமக்கு உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது சிரஞ்சீவி மாஸ்டர் யாருன்னு. ஆனா இவர் வந்து அவரை காட்டி கொடுத்தாரு என்று சொன்னது அதுல முரண்பாடு இருக்குன்னு சொல்ல வர்றோம். சரி, நம்ம என்ன சொல்றோம்னா, வீட்டில இருந்தோ இல்ல வெளியில அலுவலகத்தில இருந்தோ இல்ல காட்டில இருந்தோ அவரை வந்து சிரஞ்சீவி மாஸ்டரை அழைத்து வந்த சீமான் அவர்கள் அழைச்சு வர்றதுக்குள்ள காட்டி கொடுத்துட முடியாதா? அது என்ன இவரை கூட்டு வந்து சந்தோஷ காமிச்சு அடுத்த நாள் எப்படி ஒரு கைது செய்யப்படுறாருன்னா காட்டி கொடுக்கப்பட்டது எப்படி ஆகும்? இப்ப நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அவர் வந்திருக்கிறாரு, சீமானை பார்த்திருக்கிறாரு, அது வரைக்கும் சிரஞ்சீவி மாஸ்டர் பாதுகாப்பா தான் இருந்தாரு. எப்ப உங்ககிட்ட காட்டினாரோ அதன் பிறகுதான் கைது செய்யப்பட்டு இருக்கிறாரு. அப்ப நீங்க தான் காட்டி கொடுத்தீங்களா அப்படின்னு தான் ஆகுது. ஆமா, அந்த கேள்வி வருது இல்லைங்களா. கைது செய்தது யாருன்னா மத்திய உளவுத்துறை இல்ல, இங்க இருக்கக்கூடிய கியூ பிரான்ச் தான் கைது பண்றாங்க. அப்போ இப்போ இந்த முரண்பாடு அதை சொல்லிருக்க வேண்டிய அவசியமே இல்லையேன்ற நான் என்ன சொல்றேன்னா, அந்த ஒவ்வொன்றிலும் இருக்கக்கூடிய முரண்களை தான் சுட்டி காட்டுறோம். அதனுடைய சாதக பாதங்களுக்கு நம்ம உள்ள போகல, அது நமக்கு தெரியாது. சோ இது இப்படி எல்லாமே அதுல முரண்பாடா இருக்கு. மொத்தத்துல சீமான் ஒண்ணுமே இல்லைங்க, அவர் பொய் பேசுறாருங்க, திரள் நிதி வசூல் பண்றாருங்க, இளைஞர்களை ஏமாத்துறாங்கன்னு ஒரு 15 ஆண்டு காலமாக திராவிட கூட்டம் ஒரு டெம்ப்ளேட் வச்சிருக்காங்க பாத்தீங்களா. அதைத்தான் அப்படியே ஒரு வாந்தி எடுக்க முயற்சி பண்ணாரு. ஆனால் அதனூடாக நிறைய உண்மைகளை வந்து சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது வந்து வாழ்க்கை. நிச்சயமா இதுல இன்னொரு கேள்வியும் வருதுன்னு, இப்ப எதுக்காக இவர் வெளியே வந்து இதெல்லாம் பொய்ன்னு சொல்லணும்? சீமான் வந்து மிகைப்படுத்தி சொல்றாரு, அவர் சொல்றத பாதிக்கு மேல பொய் தான் அப்படிங்கறதெல்லாம் இப்ப எதுக்காக வந்து சொல்லணும்? அதற்கு என்ன அவசியம் வந்துச்சு? நீங்க இது வந்து பாத்தீங்கன்னா, இது முழுக்க வந்து அவர் பேசும்போதே தெரிஞ்சு போயிடும். சோ எங்கிருந்து வந்து அவருடைய பின்னணியில யார் இருக்காங்கன்னு சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு பெரிய நேர்காணல் அது கூட கண்டுபிடிக்க முடியலன்னா அப்புறம் இந்த பத்திரிகை ஊடகத்தில் நம்ம எதுக்கு இருக்கணும்? அவர் வந்து எல்லா இடங்களிலுமே வந்து பாத்தீங்கன்னா பேசும்போது குளத்தூர் மணியன் தான் ஃபர்ஸ்ட் ஸ்பெல் பண்றாரு. அப்புறம் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்தது வந்து இவரு வன்னியரசு பேசுறாரு. சோ அடுத்தது பழநெடுமாறன், அப்புறம் வந்து இவங்க இதுலயே தான் இவர் பேசுறாரு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு முன்னதாக நீங்க வந்து பார்க்கணும், இப்ப இத்தனை ஆண்டுகள் கழிச்சு சந்தோஷ் வர்றதுக்கு முன்னதாக ஒரு லீடு வருது. என்ன லீடு வருதுன்னு யாருன்னா, வேதக தலைவருடைய அண்ணன் மகன் கார்த்திக் மனோகரன், அவர் லீடு கொடுக்குறாரு. சந்தோஷ் வெளியே வந்து பேசினா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் அப்படின்னு அவர் பேசுறாரு. சோ லீடு அங்கிருந்து வருது. சரி, கார்த்திக் மனோகரனுக்கு லீடு யாரு? கார்த்திக் மனோகரன் வந்து இதே தந்தி டிவியில பேசும்போது அவர் வந்து நான் 2009 வரைக்கும் நான் வந்து சித்திகிட்ட பேசுவேன், அத்தைகிட்ட பேசுவேன், எல்லாத்திட்டையும் பேசுவேன், சித்தப்பாட்ட நான் பேசினதே கிடையாது, நான் சின்ன வயசுலயே வந்து வெளிநாட்டுக்கு வந்துட்டேன். அப்போ கடைசியில 2009 வந்து அவங்க எங்கெங்க இருக்கான்னு தெரியல, 2010ஆம் ஆண்டு எங்க தாத்தா பாட்டி இறக்கும் போது அவங்க அது வரைக்கும் உயிரோடு இருந்தே தெரியுங்கிறாரு. அப்போ எதுவுமே தெரியாத ஒருத்தர் அங்க வந்து பாத்தீங்கன்னா இவர் சொன்னது பொய், படம் எடுத்தது பொய், புகைப்படம் பொய், இவர் வந்து சீமான் போனது பொய்ன்னு ஒரு சொல்றாரு. இதுவும் இந்த டெம்ப்ளேட் தான். நீங்க அந்த டெம்ப்ளேட்டையும் சந்தோஷ் டெம்ப்ளேட்டையும் தொடர்ந்து இந்த திராவிட கூட்டம் சொல்லக்கூடிய டெம்ப்ளேட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே மேட்ச் ஆகும். அப்போ இவர்களுக்கு பின்ன சந்தோஷ் இயக்குவது, அதுக்கு சந்தோஷுக்கு முன்னாடி இந்த தருமபுரியில இந்த ராஜகுமார் அவர் இயக்குவது, அதுக்கு பிறகு இப்பொழுது வந்து இப்ப எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இயக்குறது ஒரே ஏதோ ஒரு இயக்குனர் தான். இவர்கள் சொல்வதெல்லாம் இவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நெருக்கமா இருக்கிறது யாருக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா குளத்தூர் மணி அவர்களுக்கு தான் நெருக்கமா இருக்காங்க. சோ இதுல வந்து சிறந்த இயக்குனர் வந்து விருது, இந்த ஆண்டுக்கான விருது வந்து கொடுக்கலாம். ஆனா எல்லாமே சொதப்புதா படம், ஒண்ணுமே ஒரு படம் கூட சக்சஸ் ஆகலையே அப்படிங்கறத நம்ம பார்க்கக்கூடிய ஒன்றா. நீங்க சொன்ன மாதிரி அவங்க இயக்குன எல்லா படமும் சொதப்பிக்கிட்டு தான் போகுது. இப்ப சந்தோஷ அழைச்சிக்கிட்டு வந்து பேசுனதுல ஒரு விஷயம் உறுதி ஆயிடுச்சு. அண்ணன் சீமான் வந்து அங்க போனது உறுதி, தலைவர் சந்திச்சது உறுதி, அவர் கூட சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டது உறுதி. புகைப்படம் மட்டும் கிடையாது, காணொலியும் இருக்கு அப்படிங்கிற வரைக்கும் நேற்றைக்கு
சந்தோஷ் சொல்லிட்டாரு. முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி சங்ககிரி ராஜ்குமார் அப்படிங்கிற ஒருத்தரை கூட்டிக்கிட்டு வந்து அது உண்மையான புகைப்படமே கிடையாது, அது எடிட் செய்யப்பட்ட புகைப்படம்னு சொன்னாங்க. இப்ப அந்த நபர் சொன்னதும் அந்த நபரும் பொய்யான ஆட்கள்னு தெரிஞ்சு போச்சு. இப்படி முரண்பட்ட தகவலை சொல்றோமே அப்படிங்கிற கொஞ்சம் கூட யோசனையே இல்லாம எதுக்கு இவ்வளவு அவசரப்பட்டு பதட்டப்பட்டு முரண்பட்ட தகவலை தொடர்ந்து வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க? நான் என்ன நினைக்கிறேன்னா, அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் அவர்களை விமர்சிக்க தொடங்கிட்டாரு, அந்த பிம்பம் உடைப்படுகிறது, அதை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறாங்களோ? இல்ல, முழுக்க முழுக்க இப்ப சந்தோஷ் பேசுனது, ராஜ்குமார் பேசுனது, இவர்கள் வந்து அந்த திராவிட இவருடைய அந்த குழுவினர் இருக்காங்க இல்லைங்களா, அவர்களுடைய நிகழ்ச்சி நிரல் படி தான் செயல்படுறாங்க. அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது. ஏன்னா அவர்கள் எங்கேயுமே விட்டு கொடுக்கல. அவங்க எல்லாமே என்ன, கிட்டத்தட்ட வந்து மே 17 அவர் பேர் திருமுருகன் காந்தி, அவர் எப்படி சீமானை அலட்சியமா பேசுவாரோ அதே அலட்சியமான குரல் தொனியில தான் இவரும் பேசுறாரு. இவங்க எல்லாமே எப்படி சுபவீரமணியில் எப்படி பேசுவாரோ இவர் எல்லாமே அதே துணியில தான் இவரும் பேசுறாரு. ராஜ்குமார் கிட்ட எல்லாருமே பேசுறாங்க. அதே போல அந்த இதுவரையிலும் இல்லாத அந்த கார்த்திக் மனோகரன் வந்து அதே குரல்ல தான் ஒலிக்கிறாரு. மொத்தத்துல ஒரே டெம்ப்ளேட் தான். விஜயலட்சுமி தொடங்கி தற்போது சந்தோஷ் வரை எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே விதமான கதை, வசனம், திரைக்கதை தான் வந்து ஓடிட்டு இருக்கிறத விட புதுசா எந்த படமே ஓடல. அப்பப்போ களங்கள் மாறுது. இதனால ஊடகங்களுக்கு தான் நீங்க வந்து ஒரு பெரிய ஒரு தீனி கிடைக்குது அப்படிங்கிறத தவிர வேற ஒண்ணுமே இல்லை. ஆனா என்ன, இது எல்லாமே அவருக்கு சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விளம்பரமா தான் போயிட்டு இருக்கு. ஆனா என்னன்னா, இதன் ஊடாக மக்களும் வந்து எது சரி எது தவறு என்று புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஏன்னா அவங்க சொல்லும் போது மிகச்சரியான உண்மையான விளக்கத்தை எடுத்து வைக்க வேண்டி இருக்கும் போது மக்கள் வந்து ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. சோ அந்த வாய்ப்பை அவர்கள் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க. அதை நம்ம பாசிட்டிவாவே பார்த்துட்டு போலாம். சரி, இது தொடர்பா இறுதி கேள்விதான். இப்ப சந்தோஷ் வெளியில வந்து இவ்வளவு செய்திகளை சொன்ன உடனே அன்றைக்கு களத்தில் இருந்த பல போராளிகளும் நாங்க வந்து உண்மை என்ன அப்படிங்கிறத சொல்றோம்னு சொல்லி அறிவிச்சிருக்கிறாங்க. பல பேட்டிகள் வரப்போகிறதாகவும் தகவல்கள் வருது. இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இப்ப இப்படி முன்னாள் போராளிகள் வந்து சொல்றதுனால அது நாம் தமிழர் கட்சிக்கு எந்த வகையான பாதிப்பை ஏற்படுத்தும்? ஒருவேளை இவங்க இதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி ஒரு திட்டம் தீட்டி இதை நோக்கி நம்மளை தள்ளுறாங்களோ? இப்ப நாம இத குறி வச்சு தாக்கினா உண்மையான போராளிகள் வெளியே வருவாங்க, உண்மையை சொல்லுவாங்க, அதை வச்சு நாம் தமிழர் கட்சியை முடக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டுதான் இப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களோ? இந்த கேள்வியும் வருது இல்லையா? இல்ல, நீங்க இது வந்து உளவுத்துறை அமைப்பு வந்து இலங்கை உளவுத்துறை ஆகட்டும், இந்திய உளவுத்துறை ஆகட்டும், இவர்கள் எல்லாமே தொடர்ந்து 14 ஆண்டு காலமாக அது போன்ற பணிகளை செய்வாங்க. அப்ப என்னன்னா, இந்திய உளவுத்துறை பொறுத்த வரைக்கும் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இது பற்றி ஒரு சலசலப்பை உண்டாக்குவாங்க. அதற்கு பிறகு இன்னும் அவர்கள் நடமாட்டம் இருக்கிறது, ஆபத்து இருக்கிறதுன்னு சொல்லி அதை தடையை வந்து எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக அவங்க பண்ணுவாங்க. ரெண்டாவது, இவங்க வந்து இத்தனை ஆண்டு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிறது உறுதியாயிருச்சு. இவங்க எந்த இடத்துலயும் வந்து இந்த ஆயுத போராட்டமோ அது போன்ற எந்த குரலையும் கொடுக்கல. அதே போல முழுக்க முழுக்க இந்திய ஒன்றியத்து உட்பட்ட தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய தமிழருடைய அந்த உரிமைகளை முன்வைக்கக்கூடிய அமைப்புங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் அவங்க சட்டப்பூர்வமா எதுவும் எடுக்கல. இப்போ நீங்க அப்படி ஒரு வந்து இப்ப இவ்வாறு செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா எல்லாத்தையும் தானே பண்ணணும். நீங்க மதிமுக, விசிக, குளத்தூர் மணி எல்லாரும் தானே போயிட்டு வந்திருக்காங்க. அப்போ நீங்க வந்து அது இல்ல, அது அது வந்து அது வந்து இந்திய அரசாங்கம் வந்து அதை அப்படி எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அவர்களை பொறுத்தவரையிலும் தமிழர்கள் சக தமிழ்நாட்டுலாங்கிறது போயிட்டு வர்றாங்க. அது வெதர் அவங்க தனியா போனாங்களா எப்படியோ வந்தாங்களா இருந்தாலும் கூட இதுவரையிலும் அதை அந்த பார்வையில் அவங்க பார்க்க மாட்டாங்க. ஆனால் இப்படி மிரட்டுவதுதான் என்னுடைய பாரு, இப்படி பண்ணா உன்னை வந்து தடை பண்ணிடுவேன், இப்படி பண்ணா இப்படி தடை பண்ணிடுவேன்னா, பேசிக்கலா 2009 காலகட்டம் வரையிலும் அங்க போர் நடந்துட்டு இருந்து உலகத்துக்கே தெரியும். போர் நடந்த காலத்துல நீங்க போனாலும் நான் போனாலும் அதை நீங்க அங்க எல்லாமே பார்க்கலாம். இன்று கூட நீங்க அங்க போனீங்கன்னா புலிகள் இயக்கத்தினர் பயன்படுத்தி அத்தனையும் அந்த காட்சி பொருளை வச்சிருக்காங்க. யாரும் இலங்கை ராணுவமே வச்சிருக்காங்க, துப்பாக்கி வச்சிருக்காங்க, அங்க இந்த கடல் மூழ்கி கப்பலை வச்சிருக்காங்க, எல்லாம் தான் வச்சிருக்காங்க. அப்ப அதுக்கிட்ட போய் நீங்க படம் எடுத்து வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப அதுக்காக அவங்களை தடை செய்ய முடியுமா என்ன? அது போலதான் அன்று அந்த காலகட்டத்தில் அவங்க போனாங்க. போகும்போது அவங்க வந்து அதை இப்ப எடுத்தாங்க. இந்திய உச்சநீதிமன்றமே தெளிவாக சொன்னது, நீங்க மாரல் சப்போர்ட் வந்து செய்வது தவறு இல்லை, அதே வேளையில் அவருடைய ஆயுதமோ ஆயுத போராட்டமோ உள்ளிட்ட வேறு வகையானதுக்கு வந்து உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். அதுக்கு தேவையும் இல்லை. இந்த 2009க்கு பிறகு இலங்கை அரசாங்கமே தெளிவா சொல்லிடுச்சு. இன்னொன்னு வந்து ரொம்ப இது மீண்டும் மீண்டும் எல்லாமே நிக்கிற சைக்கிள ஓட்டுற மாதிரியே தான் பேசிட்டு இருக்காங்க. ஈழத்தமிழர் போராட்டத்தையும் அந்த வரலாற்றை மிகச்சரியாக உன்னிப்பா கவனிக்கிறவர்களுக்கு இந்த குழப்பமே வராது. அறப்போராட்டமாக முதலில் தொடங்கியது. அதன் பிறகு வந்து இவர்கள் சம உரிமை கேட்டாங்க. சம உரிமை கிடைக்கலங்காட்டி வட்டுக்கோட்டையில வந்து தந்தை செல்வா தலைமையில் தீர்மானம் நிறைவேற்றப்படுது. நமக்கு தனி ஈழம் ஒன்றுதான் தீர்மானம், அதை வந்து அறப்போராட்டத்துலதான் அடையலான்னு அவங்க சொல்றாங்க.
ஆனால் இது இனி அறப்போராட்டத்தில் அடைஞ்சு பலன் இல்லைங்கிறது ஆயுத போராட்டமா மாறுது. 2009க்கு பிறகு 2009 அன்று முள்ளிவாய்க்காலில் ஆயுதங்களை மௌனித்ததை அவங்க அறிவிச்சிட்டாங்க. ஏன்னா புலிகள் ஒன்று அறிவிச்சாங்கன்னா அதை மீற மாட்டாங்க. மௌனித்ததை அறிவிச்சிட்டாங்க. அதன் பிறகு வந்து இயக்கம் இல்லை, அங்க போர் யுத்தம் முடிவுற்றதாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு உலகெங்கிலும் வந்து அரசியல் ரீதியான முன்னெடுப்பு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் ஜெனீவா, சுவிட்சர்லாந்தினுடைய ஜெனீவா மனித உரிமைகள் ஆணையத்திற்கு 2 முறை அங்க நேரில் போய் நம்ம வந்து நேரலை செஞ்சிருக்கோம். அப்ப அங்க ஒவ்வொரு நாடுகளாக அவங்க போய் என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க நடந்த ஒவ்வொரு நாட்டினோட உறுப்பினர்கள் எல்லாம் போய் பேசி ரெப்ரசென்ட் பண்ணி இங்க அங்க தங்களுக்கு நடந்த அநீதிகள் எல்லாம் எடுத்து சொல்லி இந்த 14 ஆண்டு காலமாக உலகத்தில் உள்ள எல்லா எந்தெந்த நாடுகள் எல்லாம் ஈழத்தமிழர்கள் வாழ்கிறார்களோ அந்த நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அந்த நாட்டினுடைய மிக முக்கியமான ஆட்சியாளர்கள் அவர்களுக்கெல்லாம் போய் பக்குவமா எடுத்து சொல்லிதான் இன்னைக்கு அவர்கள் மிகப்பெரிய ஒரு அரசியல் ரீதியாக தங்களுக்கு கிடைக்கப்பட்ட அநீதி உலக அரங்கில் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டில் சீமான் அவர்கள் ஒன்று அந்த ஈழத்தமிழர்களுக்கு எதிர்காலத்திற்கு விடிவு காலம் கிடைக்க வேண்டும், போர்க்குற்றம் உள்ளிட்ட குற்றங்களுக்கு அவர்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும். அதே போல தமிழ்நாட்டில் தமிழ் தேசிய அரசியல் வர வேண்டும். திராவிட அரசியல் என்பது ஊழல் அரசியல் ஆயிடுச்சு. இப்ப நம்ம சுருக்கமா சொல்லணும்னா வாக்குக்கு பணம் கிடையாது அப்படிங்கிறது சீமான் அவர்களுடைய கொள்கை. மது கிடையாது, அதே போல நீங்கள் வந்து கோழி பிரியாணி கிடையாது, கொலுசு புடவையெல்லாம் கிடையாது, அதே போல கூட்டணி கிடையாது. கூட்டணின்னா என்ன அர்த்தம்? 10 சீட்டு 100 கோடி ரூபாய், அதான கூட்டணி. அப்ப அந்த லஞ்சம் முறைகேடும் எனக்கு வேண்டாம். இந்த கட்சியில கூட்டணி இல்லைன்னா வெறும் கூட்டணி இல்லைன்னு அர்த்தம் இல்ல, கூட்டணிக்காக இந்த அடையக்கூடிய பண லாபம் வேண்டாம்னு அர்த்தம். சோ அப்ப நான் வந்து கூட்டணியில சேர்ந்தா உங்க கூட சேர்ந்தா நீங்க வந்து திருதராட்டின் போல ஆலிங்கனம் பண்ணி எல்லாத்தையும் இது வரைக்கும் காலி பண்ணிருக்கீங்க, நான் வேண்டாங்கிறாங்க. சோ இதற்கு நேர் எதிராக இத்தனை ஆண்டு காலம் இருந்த அரசியலை இப்படி ஒரு நேர்மறையான ஒரு அரசியலை முன்வைத்து போறார். இவ்வளவுதான். உலகெங்கிலுமே தற்பொழுது அரசியல் ரீதியாகத்தான் தமிழர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஈழத்தமிழர்கள் அங்கே தங்களுடைய எதிர்காலத்துக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். இங்கே தாயகம் தமிழ்நாட்டிலிருந்து சீமானவர்கள் ஒட்டுமொத்தமாக உலகில் உள்ள 14 கோடி தமிழர்களுக்காகவும் ஒரு அரசியல் இயக்கத்தை முன்னெடுத்து அதன் அரசியல் ரீதியாக ஜனநாயக ரீதியாக அவர் வந்து முன்னேறி போயிட்டு இருக்காரு. இதுல வந்து இந்திய அரசாங்கம் சரி, தமிழ்நாடு அரசாங்கம் சரி, அனைவருக்குமே தெளிவான பார்வை உண்டு. அதனால இந்த மிரட்டல் உருட்டல் எல்லாம் இவங்க உருட்டுறது, இந்த கும்பல்கள் வந்து பாத்தீங்கன்னா உருட்டுறது. இவங்களுக்கு என்னன்னா இவர்கள் தொடர்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தனியாக வந்து இந்திய உளவுத்துறையோடும் அதே போல இங்க இருக்கக்கூடிய உளவுத்துறையோடும் இங்க இருக்கக்கூடியது வந்து இப்ப தம்பிகள்லாம் சின்ன பசங்க தானே, தம்பி இப்படிதான் சின்ன பசங்கன்னா வயதில் குறைந்தவர்கள் தானே, பத்தியா இப்படி பண்ணா அப்படி தடப்படி இந்த ஒரு மிரட்டி கொண்டே இருப்பது அப்படிங்கிறதா இருக்கிறது தவிர இவர்களுடைய அரசியல் ரீதியான அவருடைய செயல்பாடுகள். அதே போல 2009க்கு முன்னாடி ஒரு போனாரு வந்தாரு அப்படின்னா அவருக்கு என்ன அங்க ஏதாவது ஒரு வந்து ஏதாவது ஒரு கொலைகேஸ்ல வந்தா கூட சொல்லலாம், நீங்க வந்து தப்பிச்சு வந்துட்டாங்கன்னு. அங்க போய் பாதிக்கப்பட்ட ஒரு மக்களை வந்து சக தொப்புள் கொடி உறவுகள் அந்த அவங்க கூட்டிட்டு போறாங்க, பார்த்துட்டு வர்றாங்க, அவ்வளவுதான். அவங்க கூட்டிட்டு போனது எதுக்குன்னா முதலா பழநெடுமாறன் ஐயாவை அழைத்து சென்றதுல இருந்து இறுதியாக கடைசியாக சீமான் அவர்களை அழைத்து சென்றது வரை நூற்றுக்கணக்கான பேர் கூட்டிட்டு போனது என்னன்னா இங்கே வந்து உலக அளவிற்கு எடுத்து சொல்லுங்கன்னா சரி. என்னுடைய ஒரே ஒரு கேள்வியை நான் வந்து கேட்கிறேன். 2009 வரையிலும் நாங்கள் தான் எல்லாம் பண்ணோம், நாங்கள் இல்லாட்டி ஈழத்துக்கு ஒண்ணுமே இல்லை, பெட்ரோல் போயிருக்காது, டீசல் போயிருக்காது, எதுவுமே போயிருக்கான்னு சொன்னீங்க. யாராவது இலவசமாக கொடுத்தார்களா என்ற கேள்வி இருக்கு. ஒன்று. இங்க வந்து லுங்கி வந்து 35 ரூபாய்க்கு ஈரோட்டில் லுங்கின்னா அங்க 300 ரூபாய்க்கு கொண்டு இந்திய ரூபாயில 300 ரூபாய்க்கு கொடுத்தவங்களா இருக்காங்க. இப்படி பல பொருட்களை விற்று பெரும் கோடீஸ்வரர் ஆனவர்கள் அங்க இருக்காங்க. இதே திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், என்னால பகிரங்கமாகவே சொல்ல முடியும். அப்ப யாருமே இலவசமா ஒண்ணும் பண்ணல. அதே போல இயக்கம் எங்கேயுமே நீங்க வந்து யாரையும் வந்து சும்மா கொடுப்பாங்கலாம் கேட்கல, சரிங்களா? எல்லாவற்றுக்கும் அவர்கள் பலனடைந்திருக்கிறார்கள், அது வேறு பலனை ஏதாவது அடைஞ்சிருப்பாங்க பொருளாதார ரீதியா. எனவே அது வந்து அந்த காலகட்டம் வரைக்கும் இவங்க இருந்தாங்க. 2009க்கு பிறகு இவங்க ஏன் செய்யலன்னு ஒரு கேள்வி வருது இல்லைங்களா? 2000 ஒரு போரினால் ஒரு நாடு ஒரு 2 கோடி பேர் இருக்க நாடுல ஒரு 20-30 லட்சம் பேர் இருந்த மக்கள் தொகை இடத்துல ஒரு மிகப்பெரிய போர். அதுல 1.5 லட்சத்துக்கு மேலான மக்கள் வந்து உயிரை இழக்கிறாங்க, 5 லட்சம் பேர் நாட்டை விட்டு வெளியே ஓடுறாங்க. அப்போ போருக்கு பிந்தைய பாதிப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல உலகத்துல. போர் வரைக்கும் நான் கூட இருந்தேங்க, போர் வரைக்கும் நான் தாங்க எல்லாம் பண்ணேன், போர் வரைக்கும் நான் தாங்க ஆயுதத்தை எடுத்து கொடுத்தேன், தண்ணி எடுத்து கொடுத்தேன், மிக்சர் வாங்கி கொடுத்தேன், போண்டா வாங்கி கொடுத்தேன். போருக்கு பிறகுதான் போர் தான் முடிஞ்சு போச்சுங்க, நான் குப்புறப்படுத்திக்கிட்டேன் அப்படின்னா போருக்கு பிறகுதாங்க பாதிப்பு. போரின் போது இயக்கம் இருந்தது, போரின் போது மேதகு தலைவர் இருந்தார், இயக்கம் இருந்தது, அது பார்த்து கொண்டது. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களை பாக்குறதுக்கு யாரும் இல்லையே. போரினால் பாதிக்கப்பட்டவர்கள், கண்ணை இழந்தவர்கள், காலை இழந்தவர்கள், குடும்பத்தை இழந்தவர்கள், காணாமல் அடிக்கப்பட்டவர்கள், வெளிநாடு சென்றவர்கள், போகும்போது கடல்ல விழுந்து இறந்தவங்க, எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இறந்திருக்காங்க. இன்றும் வந்து அங்க வந்து ஒண்ணு இல்லைங்க. நான் ஒரு 6 மாதத்துக்கு இடையில வந்து நான் வந்து கொழும்பு போயிட்டு வந்தேன். அப்ப அங்க மக்களை விசாரிக்கும் போது அங்கே யாழ்ப்பாணத்துல வந்து கிட்டத்தட்ட 60 பாடசாலைகள் இழுத்து மூடப்பட்டிருக்கின்றன. மாணவர்கள் மாணவிகள் இல்ல, மாணவிகள் கிடையாது.
அங்க வந்து நீங்க வந்து நிலங்கள் எல்லாம் அப்படியே இருக்கு, உழுவதற்கு ஆள் இல்லை. அப்போ அங்க எல்லாருமே புலம்பெயர்ந்து போய் சொந்த காணிகளை இடங்களை விட்டு விட்டு எங்கெங்கேயோ அகதிகளா தெரிஞ்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அங்கே இன்னும் வந்து பாத்தீங்கன்னா அங்கே வந்து மிக கொடூரமாக அவர்களுக்கு உணவு பற்றாக்குறை இருந்து சகல அடிப்படை வசதிகளும் இல்லாம வடக்குல வந்து நம்ம தொப்புள் கொடி உறவுகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 2009க்கு பிறகு இப்படிப்பட்ட நிலை. அப்ப இப்படிப்பட்ட நிலையில அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆறுதல், தமிழ்நாட்டுல வந்து இங்கே வந்து தமிழ் தேசியம் வந்து வளர்ந்து மேலோங்கி கொண்டிருக்கிறது. எப்படி இருந்தாலும் எனக்கு இல்லாவற்றில் என் பேரனுக்காவது நாளை இந்த தமிழ் தேசியம் ஏதாவது ஒரு ஆறுதலை கொடுக்கும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கிறவங்க. ஆனால் இதே வந்து சீமான் அவர்கள் என்கிற ஒரு கேரக்டர் இல்லைங்க, வரல, மேலே வரல. இப்ப 2009 இருந்து 2024 வரைக்கும் இன்னைக்கு என்ன ஆயிருக்கும்? இதே நீங்கள் குளத்தூர் மணி, இதே வந்து நம்ம வைகோ அவர்களையும் அதே போல வன்னியரசையும் திருமுருகன் காந்தியும் தோழர் தியாக அவர்களையும் நம்பிக்கொண்டிருந்தால் இந்த 24 ஆண்டு காலத்துல என்ன நடந்திருக்கும்? அந்த நிகழ்வையே மூடி மறைச்சிருப்பாங்க மொத்தமா. இலங்கையில ஒண்ணுமே நடக்கலைங்க, அப்படி ஒரு போரே நடக்கலைங்க, அப்படி ஒரு மக்களே இல்லைங்க. இவங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய புலம்பெயர் தமிழர்கள் வானத்துல இருந்து அப்படியே அந்தந்த நாட்டில் குதித்துக் கொண்டார்கள் போல கொண்டு போயிருப்பாங்க. சோ போருக்கு பிந்தைய பாதிப்பு தாங்க மிக முக்கியம். 2 முறை ஜெனீவா மனித உரிமைகள் மாநாட்டில் போயிட்டு நம்ம அங்க வந்து நேரலை செய்த போது நமக்கு அங்க வந்து அதுல பெரிய தீர்வு கிடைக்காட்டாலும் கூட உலக அரங்குல வந்து அந்த பிரச்சனை கொண்டு போகப்பட்டிருக்கிறது. உலக அரங்கில் இவ்வளவு அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. திருமுருகன் காந்தி போன்றவங்கள போய் 2 வந்து மனு கொடுத்துட்டு வந்து நான் தான் ஐநா சபையிலேயே வந்து ஆட்டி படைச்சுட்டு இருக்காங்க. ஐநா பொதுமன்றத்துல பேசினாலே அதுக்கு மரியாதை இல்லை. அதுக்கு வந்து அமெரிக்காவும் வல்லரசு நாடுகள் என்ன முடிவு பண்ணுதோ அதுதான் ஐநா. இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி வந்து அமெரிக்கா வந்து இலங்கைக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்தது. அது ஒரு சின்ன சின்ன முன்னேற்றங்கள். இதையெல்லாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டு உலக அரங்கில் கொண்டு போயிருக்கணும். என்னோட ஒரே ஒரு கேள்வி, இத்தனை தலைவர்கள் இருந்தார்கள், இன்று தமிழ்நாட்டின் மூலை முடுக்குகளில் எல்லாம் மேதக தலைவர் என்றால் என்ன, அங்க இருக்கக்கூடிய போராட்டங்கள் என்றால் என்ன, அங்கு பாதிக்கப்பட்ட மக்கள் பிரச்சனைகள் என்ன என்று மூலை முடுக்கு எல்லாம் திரு சீமான் 14 ஆண்டுகளில் கொண்டு போயிருக்கிறார். 2009க்கு முன்பாக நீங்கள் எத்தனை ஊர்களுக்கு இந்த திராவிட கூட்டத்தினர் கொண்டு போனாங்க? எத்தனை பக்கத்து மாநிலம் கொண்டு போனாங்க? அத்தனை எம்பிக்கள் சீட், அத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னீங்கன்னா ஒரு 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆளுக்கு 10 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பிரித்து கொண்டு 10 பேர்த்துல போய் உட்கார்ந்து இந்த மாதிரி வந்து எங்களை சொப்பில் கொடி உறவுகள் அங்க பாதிக்கப்படுறாங்க உதவுங்கள்னா 400 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுக்கு வந்திருப்பாங்க. தமிழ்நாடு இந்தியாவில் கொண்டு வந்திருக்க முடியும். ஓராண்டு இல்லை, 2 ஆண்டு, 5 ஆண்டு போய் கெஞ்சு படத்தை போட்டு காமி நாடாளுமன்றத்தை பேச சொல்லுங்க. 400 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து எழுந்து 400 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து எழுந்து இந்திய நாடாளுமன்றத்தில் நின்றிருந்தால் அங்க ஒரு உயிர் போயிருக்குமா? இன்னொன்னு, ஜல்லிக்கட்டுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து அரசியல் கட்சிகள் சாராம அத்தனை லட்சம் பேர் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை உறைய வைத்தார்கள் தமிழர்கள். இதே மாதிரியான ஒரு பேரெழுச்சி 2009 முள்ளிவாய்க்கால் அன்று தமிழ்நாட்டில் ஏற்பட்டிருந்தால் ஒரு குருவி கூட அங்க இறந்திருக்காரு. அப்படி ஒரு எழாமல் பார்த்து கொண்டது யார்? ஒற்றையாள் போய் வந்து 3 மணி நேரம் வந்து நாடகம் நடத்தினாங்கல்ல, இதையெல்லாம் மறக்கக்கூடிய ஒன்றா? அப்ப இதையெல்லாம் மறந்து விட்டு சீமான் போய் ஆமக்கரித்தினாரா, சீமான் போய் படம் எடுத்தாரா, சீமான் அங்க போனாரா, இப்ப வந்து இவருக்கு இருக்குது தடை செய்யப்பட்ட இயக்கத்துக்கு ஆதரவா, என்ன அது? அப்ப இப்பொழுதும் மீண்டும் அவர்கள் மீது வன்மம் கொண்டு அவர்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய சீமானை இப்படி நீங்க வந்து அந்த சட்டத்தில் இந்த சட்டம் அந்த தடை இந்த தடைன்னு சொல்லி மிரட்டி ஒடுக்க நினைப்பது எவ்வளவு பெரிய அநீதி. தமிழர்களுக்காக குரலே கொடுக்க கூடாது ஒருத்தர் அப்படின்னா என்ன அநீதி? அதே போல நீங்கள் ஈவே ராமசாமி வந்து பேசவே கூடாதுன்னு என்ன அநீதி? நான் என்ன கேக்குறேங்க, அவர் தந்தை பெரியார் தாங்க, நம்ம எல்லாம் அவருடைய பசங்க தானே. அப்பனை வந்து கண்டபடி நம்ம திட்டுறது இல்லையா? அப்ப மகளை திட்டுறது இல்லையா? அது மாதிரி எல்லா பசங்களும் சேர்ந்து இப்ப திட்டுறோம், அவ்வளவுதான். அவர் வந்து தமிழர்களை வந்து உங்களை வந்து பார்ப்பான் வந்து தே பையன் என்று சொல்கிறான். உங்களை காப்பாற்றுவதற்கு யார் இருந்தார்கள்? கன்னடியனான நான் இருந்தேன், தெலுங்கரான தியாகராகர் இருந்தார், மலையாளியான நான் இருந்தார், எங்கே போன தமிழ் தலைவர் கேட்கிறார்ல. அன்று ஈவே ராமசாமி பெரியார் ஐயா கேட்ட தமிழ் தலைவராக இந்த சீமான் 14 ஆண்டு காலம் களத்துல நிற்கிறார் இல்லைங்களா? அப்போ உண்மையிலேயே ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் கூறியபடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய சீமான் மட்டும்தான். இந்த குளத்தூர் மணி உள்ளிட்ட தமிழர்கள் எங்க போனாங்க கேள்வி நம்ம கேட்கலாம் இப்போ, அவ்வளவுதான். ஆமா ஆமா, மகிழ்ச்சிண்ண, ரொம்ப சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்துகிட்டீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து என்னென்ன நடக்குது அப்படின்னு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.